எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஏரியா வந்து பெங்களூர்ல ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து மனைக்கட்டா ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஏரியா வந்து ஏரியா 83 அந்த ரிசார்ட்டுக்கு தான். அ ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. இங்கே வந்து நம்ம உள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல வந்து போர்டு வச்சிருக்காங்க. அதிலேயே கிளியரா எழுதியிருக்காங்க. அவுட் சைட் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்கிங் வாட்டர் அதேபோல் பிளாஸ்டிக் ஐட்டம் உள்ள எந்த இதுவுமே அலோவ்டு கிடையாது. ஸோ, அதனால் நீங்கள் வர்றதா இருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருங்க. அ நம்ம இப்போ உள்ளே வந்து என்டர் ஆக போகிறோம். என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பே பண்ணுறது அந்த சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. அது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூம் கீயும் குடுத்துடுறாங்க நம்மளுக்கு. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, அழகா வந்து 2 பக்கமும் ஏரியா 83 அப்படின்னு சொல்லி நல்ல அந்த கிராஸ்லயே போட்டு சூப்பரா இருக்கு அது பார்க்கறதுக்கும். செடிங்களா எல்லா சைடும் இருந்து நல்லா சிலுசிலுன்னு காத்தோட்டத்தோட அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. இந்த குட்டியான இந்த இதுவும் சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ நம்ம ஒரு வழியா ரூமுக்கு வந்து வந்தாச்சு. இங்க பெரும்பாலும் யங் கப்புள்ஸ் அதேபோல் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ் தாங்க வர்றாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஏற்ற இடமா இருக்கும் யங் கப்புள்ஸ்க்கு. நம்ம இன்னைக்கு 1:30க்கு உள்ளே வந்து என்டர் ஆயிருக்கோங்க. செக்இன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து 12:00 வந்து செக் அவுட்டுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ, அதனால் ஒன் டே ஸ்டே வந்து இங்கே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வாங்க நம்ம உள்ளே வந்து எப்படி இருக்குது நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 சைடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே. நம்ம அப்படியே நடந்து போகும்போதே நம்மளுக்கு நல்ல ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா செம்மையாக இப்போ ஒரு வழியாக நம்ம ரூம்குள்ளேயும் வந்தாச்சுங்க. ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடு வந்து குஷன் வச்ச மாதிரி ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு மாஸ்டர் பெட்டு இருக்குது. இந்த சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் டிவி, இது வந்து ஃப்ரிட்ஜுங்க. கபோர்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு மேலே அந்த லைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசியோடு தான் புக் பண்ணியிருக்கேன். நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம தங்கியிருக்கிற அதே ரெஸ்டாரண்ட்லேயே பஃபே சிஸ்டமும் இருக்குதுங்க. ஸோ, அதனால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பஃபே சிஸ்டமுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இங்கே வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹனி ஸ்பெஷல் சிக்கன் தான். இது வந்து ஸ்டார்ட்டருக்கு இருக்குது. அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட நம்மளுக்கு சைட் டிஷ்க்கு வந்து க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாட் சார் சூப் வந்து சிக்கன் சூப் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. வெஜ் ஆப்ஷன் அதே போல் நான்வெஜ் ஆப்ஷன் 2மே நம்மளுக்கு இருக்குது. ஸோ, அதனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. பச்சை பட்டாணி அதாவது க்ரீன் பீஸ் டிக்கா வந்து வெஜிடேரியனுக்கும் அதே போல் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து செஸ்வான் வெஜிடபிள் வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் டிக்கா மசாலா, அது கூட வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பட்டர் நான், நார்மல் நான், இது அது கூட ஆம்லேட், இது எல்லாம் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ, அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஃபேமிலியோடு அப்படி ரிலாக்ஸாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இது இந்த இதில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பூனைங்க தான் கொஞ்சம் தொல்லையாக இருந்தது. அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த சைடில் பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ வந்து இது தாங்க. நல்லா பெரிய இதாக தான் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கும் வந்து ஐடியா இருந்துச்சுன்னா கட்டாயம் வாங்க. இப்போ நம்ம வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் இங்கே வந்து கேம்ஸ் எல்லாமே அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ரெசார்ட்லேயே. ஸோ, அதனால நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.